ஆனால் இப்போ விஜய் அவர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இதெல்லாம் எதிர்க்கும் பொழுது இப்போ சமீபத்தில் அவர் வந்து அதிமுக கூட்டணிக்கு போவார் அப்படின்ற ஒரு செய்திகள் வந்துட்டு இல்லையா? இப்போ இதன் மூலமாக அவர் நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டார்ன்றதை நம்ம முடிவு பண்ண முடியுமா? எப்படி சொல்கிறீங்க? எப்படி போக மாட்டார்னு சொல்கிறீங்க? இல்லை சார், இப்படி ஒரு விமர்சனத்தை வச்சு அதிமுக கூட்டணி போனால் அது விமர்சனமாக விஜய் மேலே வராதுன்றதை யோசிக்க மாட்டாரா அவர்? நீங்கள் மேடையில் பேசுறதெல்லாம் அப்படியே எப்படிங்க சத்தியமான வார்த்தையாக எடுத்துக்கிறீங்க? அவர் சொன்ன அறிவுரை சரியாக இருக்கலாம், சொன்ன வார்த்தைகள் சரியாக இருக்கலாம். அவர் சரியான தலைவர்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டார் விஜய் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? எப்படி இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க? இவரெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி தானே விஜய் வராரு பாலிடிக்ஸ்க்கு. நான் கேட்குறேன், நீங்கள் கட்சி தொடங்குனீங்க வந்தீங்க, ரைட்டு, என்ன ரெண்டு ரொம்ப சிம்பிள். சமூக வலைதளங்களை நீங்களும் பார்க்கலாம், நானும் பார்க்கலாம், இன்னும் இருக்குது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் திமுக குற்றவாளி ஞானசேகரன் போட்டார் ஒரு வார்த்தை. திமுக நிர்வாகி, திமுக குற்றவாளி, திமுக நிர்வாகி. பொள்ளாச்சி வழக்கில் 2.5-3 வருஷம் கழிச்சு தான் அந்த குற்றவாளியை நீக்குகிறார்கள். தண்டிக்கப்பட்டிருக்கிற பொள்ளாச்சி கேஸில் இந்த குற்றவாளி ஒரு இடத்துல அதிமுக நிர்வாகி அதிமுகன்னு சொல்லியிருப்பாரா? அந்த கேள்வி இருக்கா இல்லையா? அந்த கேள்வி சமூக வலைத்தளங்கள் இருக்கு. அவங்க சமூக ஊடக பேரவையினுடைய நிர்வாகிகளுக்கு போயிருக்குமா, போயிருக்காதா? பதில் உண்டா? அதிமுக மட்டும் மெதுவாக தடவி கொடுக்கறது, திமுக ஓங்கி அடிக்கிறது. அப்புறம் இந்த கேள்வி மட்டும் என்கிட்ட கேட்குறீங்க, அதிமுக கூட்டணிக்கு போவாரா அப்படின்னா எப்படி சரியாக இருக்கும்?